இந்த எலுமிச்சை பயிரில் நம்ம செய்ய வேண்டிய பராமரிப்பு என்ன? இந்த டைமில் ஒரு சில நேரம் ஆடி காத்தால் நம்ம பயிர் அலைஞ்சு பக்கத்தில் இருக்க முள்ளில் தேய்ச்சி கோடு உழுக வாய்ப்பு இருக்குது. ஒன்று அந்த மாதிரி நடக்கலாம். அது இல்லாத பொதுவாக நம்மளுடைய காய் மேலே வெள்ளை புள்ளி வர்றது, சிவப்பு புள்ளி வர்றது, அந்த மாதிரி வந்தாலோ அல்லது சொறி மாதிரி வந்தாலோ, மேலே கையில் தடவி பார்த்தோம்னா சிவப்பு நிறமாவோ சொறியாவோ வந்தாலோ இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது, சாஃப்டாக இல்லாமல் திக்காக ரொம்ப கடினமான தோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாலாவது, காய்களோட எண்ணிக்கை பெருக்காமல், காய்களோட வடிவமும் பெருக்காமல் எண்ணிக்கையும் அதிகம் கூட வராத ஒரு நிலைமை இருக்குது. இது எல்லாத்துக்குமான முதல் காரணம் என்ன? பிரச்சனைக்குள்ள முதல் காரணம் என்ன? அளவுக்கு அதிகமாக தண்ணி தரோம். மழை பெஞ்சால் பரவாயில்லைங்க, நீங்கள் கொடுக்குற தண்ணீர் 7 நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை தாங்க கொடுக்கணும். அதுவுமே எங்கே கொடுக்கணும்? செடியிலேருந்து. இங்கே தான் செடி இருக்குன்னா செடியிலேருந்து 3 அடி தள்ளி 4 அடி தள்ளி அங்கே தான் தண்ணி கொடுக்கணும். நீங்கள் யாரெல்லாம் எனக்கு எலுமிச்சை சரியா இல்லைன்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் உங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த தப்பை தான் பண்ணியிருக்கீங்க. செடி இருக்குன்னா செடியை பக்கத்துலேயே தண்ணி கொடுக்குறது. இங்கே இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிற வேறுங்க, அதை போய் அங்கே கொடுக்கக்கூடாதுங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி கொடுங்க, சரியா? 1. 2வது, அதிக தண்ணி கொடுத்தீங்கன்னா இலை மண்டும், பூ வராது, காய் பிடிக்காது. அதிகமாக தண்ணி கொடுக்க கூடாது, அது ஒரு காட்டு பயிர், கொடுக்கக்கூடாது.